பேர் ஷாஹின். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து இன்னர் பீஸ் ஹப். வெல்கம் டு இன்னர் பீஸ் ஹப். இது என்னுடைய செகண்ட் வீடியோ. இதில் நான் என்ன இப்போ போட போகிறேன் அப்படின்னு, இதில் என்ன நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய ஜேர்னி ஆஃப் மெடிடேஷன். ஸோ 5 to 6 இயர்ஸாக நான் இதை மெடிடேஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெடிடேஷன் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஷாஹினும் இப்போ இருக்க ஒரு ஷாஹினுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நானே அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு ஆங்கர், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸோ செல்ஃப் டவுட் இதெல்லாமே எனக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயம், அந்த பேசிக் கூட எனக்கு அது தெரியாமல் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்தேன் கவுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி தான் அப்போ எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அந்த மெடிடேஷன் வந்து நான் ஸ்லோலி ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்குள்ளே அந்த ஒரு இன்னர் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ சின்ன சின்ன விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த மைண்டுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ப வைக்காமல் அதை ஈஸியாக ஓவர் கேம் பண்ணி போகணும் அப்படிங்கிறத எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், எனக்கு மெடிடேஷன் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன அந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒர்க் ரிலேட்டடாக கூட இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து எப்படி கிளாரிட்டியாக எடுத்துகிட்டு போகணும், அப்படி லெட் கோ பண்ணிடணும், தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம லெட் கோ பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு இந்த மெடிடேஷன் தான் கொடுத்துச்சு. ஸோ மெடிடேஷன் பண்ண இந்த பாடி வேறு, இந்த மைண்ட் வேறு, சோல் வேறு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். மைண்ட் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு ட்ரிக் பண்ணுது. ஏதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ் நமக்கு வரும்போது அது வந்து ரொம்ப அப்படின்றதுக்குள்ளே நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் லைன் பை லைனாக நெக்ஸ்ட் லைனாக கொண்டு வந்து கண் முன்னாடி காட்டுக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே வந்து நான் தான், இது எல்லாமே என்னுடையது அப்படிங்கிறத அப்படிங்கிறத நான் நம்பி இன்னும் டிப்ரெஷன் போயிட்டு ஃபைனலாக அது எக்ஸாஸ்டேட் ஆகிடுறேன் அப்படிங்கிறத இந்த ஒரு மெடிடேஷன் மூலிமா எனக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. ஸோ எனக்குரிய தாட்ஸ் வந்து என்னது இல்லை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் எனக்கு கிடைச்சிது. ஸோ இதில் பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸும் இருக்குது. இது எல்லாமே நம்ம மெடிடேஷன் பண்ண அந்த எது நம்மளுடையது உண்மையாக அந்த இன்ட்யூஷன்ஸ்லேருந்து வருது அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து மெடிடேஷன் மூலிமா நீங்கள் பண்ண நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ எது எனக்கு வேணும், எது எனக்கு வேணாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு சனவுமே நீங்கள் வந்து மோர் அவேர்னஸாக இருக்க ஆரம்பிப்பீங்க. எங்கே போனாலுமே சரி, ஈவன் நீங்கள் மார்க்கெட் போனாலுமே சரி, வீட்டில் இருந்தாலுமே சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனாலுமே சரி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷனுங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். ஸோ யார் உங்களை டிமோட்டிவேட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது தேவையற்ற வார்த்தைகள் பேசி உங்களுக்கு அசிங்கப்படுத்தினாலும் சரி, எதுவுமே உங்களுக்குள்ளே அந்த இன்னருக்குள்ளே உங்களுக்கு பாதிக்காது. எல்லாமே அந்த வெளியே வச்சு நீங்கள் அதை ஈஸியாக ஒரு டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தூசி தட்டிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இந்த மெடிடேஷன் கொடுக்கும். ஸோ இந்த தாட்ஸை மட்டும் நம்ம ஷார்ப்பாக ரெகுலேட்டாக வச்சுக்கிட்டா போதும். லைஃப்பில் வந்து முன்னோக்கி மெட்டீரியலிஸ்டிக் லைஃபாக கூட இருக்கலாம், அது ஸ்பிரிச்சுவல் லைஃபாக கூட இருக்கலாம். நீங்கள் ஈஸியாக வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த தாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த தாட்ஸை வந்து ரொம்ப அவேர்னஸாக ஹேண்டில் பண்ண ஈஸியாக நம்ம வந்து ஆரம்பிப்போம். இந்த மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு அது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் ஒரு இன்ட்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியான இன்ட்யூஷன்ஸ். ஓகே, இதை நான் செய்யலாம், இதை நான் செய்ய வேண்டாம், இது சரி இருக்காது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ளே இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ் மூலிமா எனக்கு வந்து நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி தான் நான் புக்ஸ் படிக்கிற பர்சன் கிடையாது, புக்ஸ் படித்ததும் இல்லை. ஆஃப்டர் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே தான் நான் அந்த புக்ஸே படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து என்னுடைய புக்ஸ் நான் என்னென்ன படித்தேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்யூஷன் மூலிமா படித்த புக் என்ன அப்படின்னா திருக்குறள் தான். ஆமாம், ஃபஸ்ட்டெல்லாம் நான் இது வந்து ஸ்கூல் டேஸில் நம்ம படிக்கும்போது ஜஸ்ட்டு 2 மார்க்காக தான் படிப்போம், விழுந்து படிப்போம் 2 மார்க்காக. பட் ஆஃப்டர் இந்த
ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அப்புறம் அந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு ஐ காட் ஸோ எமோஷன்ஸ், கண்கள்லேருந்து அந்த கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது முழுமையாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறத இன்னுமே கிளியரிட்டி எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு, சயின்ஸ் வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே லைஃப்பில் இன்கார்ப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் இன்னும் மோர் கிளாரிட்டி, இன்னும் மோர் விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். இன்னும் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், இன்னும் நிறைய ஈவன் ஸ்பிரிச்சுவல் புக்காக கூடமே இருக்கட்டும், திருக்குறள், திருவாசகம், திருவருட்பா, ஸோ இதெல்லாம் கூட நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அது கூட செல்ஃப் ஹெல்ப் புக்ஸும் நான் வந்து சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக கூட இருக்கட்டும், அதுவும் ரெண்டுமே வந்து இன்கார்ப்ரேட் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்ததுனால இன்னும் நிறைய மோர் கிளாரிட்டி எனக்கு வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது ஸோ ரெண்டுமே வேறு கிடையாது, சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு இன்னர் கிளாரிட்டி கிடைச்சிது. அதுக்கப்புறமா வந்து இந்த க்ரியேஷன்ஸாக கூட இருக்கட்டும், இந்த யூனிவர்ஸ் எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிற நிறைய ஒரு கிளாரிட்டி, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாகவும் எனக்கு வந்து ஏற ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷனில் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே கிடைக்கும் நிச்சயமாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எனக்கு அது கிடைச்சிது. அதுக்கப்புறம் இன்னும் அதில் ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. இன்னும் அதை மோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்குள்ளே தோணுச்சு. இந்த மூலியம் நிறைய இன்டலெக்சுவலும் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எப்படி மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, பட் நான் ஃபாலோ பண்ணுறது இதுதான். ஸோ கடந்த ஒரு 5 இயர்ஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு உட்காந்துட்டு கைகளை இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ப்ரீத்தை மட்டும் கவனிக்க ஆரம்பிங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அது நம்மளை விடாது, அவ்வளோ சீக்கிரம் உட்கார விடாது. அவ்வளோ கொஷின்ஸ் கேட்கும். ஏன் இது உங்களுக்கு தேவையா, இது நீ செய்யணுமா, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது அன்னெசரியான தாட்ஸ் எல்லாமே வரும். அது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். அது கூட நீங்கள் சண்டையே போட வேண்டாம். அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து உங்களுடைய இதை க்ரியேட் பண்ணி, அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் எதுவும் க்ரியேட் பண்ணி உங்களுடைய தாட்ஸை நீங்கள் கொடுத்துட்ருக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் அப்சர்வ் மட்டும் பண்ணால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதுவாகவே அடங்கிடும். அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் அந்த மூச்சை மட்டும் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் மட்டும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாவே போதும். பிரெத் அண்ட் தாட்ஸ் ரெண்டுமே வந்து கனெக்டடாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பீஸ், அந்த இன்னர் கிளாரிட்டி, அந்த பீஸை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது நல்லாயிருக்கும், அது பிடிக்கும், நிச்சயமாக பிடிக்கும். யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. அந்த சேட்டர் பாக்ஸாக இருக்கக்கூடிய இந்த மைண்டை வந்து கொஞ்சம் காமாக இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மெடிடேஷன் மூலிமா எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸ்லோலி அதை நானும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். டே ஃபுல்லாகவும் நான் அவேர்னஸாக இருந்திருக்கேன். எனக்குள்ள நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் புக்ஸும் அப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவலும் நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னமும் நான் எனக்குள்ளே நிறைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மெடிடேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு குட் ரிசல்ட் குயிக்காகவே நம்ம வந்து
ஃபீல் பண்ண முடியும். ஸோ மேபி நீங்கள் 6 o'clock எழுந்திரிக்கிறதா கூட இருக்கலாம். பட் பிஃபோர் ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் எழுந்து ஜஸ்ட் கைகளை அப்படி கொடுத்துட்டு வரக்கூடிய அந்த மூச்சு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் மட்டும் நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தாலே போதும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வேக்கிங் அப் அண்ட் ஜஸ்ட் சிட் ஆன் த பெட் அப்படியே நீங்கள் கூட பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த மெடிடேஷன் பண்ண எனக்கு வந்து நிறைய ஒரு அது செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆச்சு. ஒரு செல்ஃப் எஸ்டீம் கிடச்சிது. சொசைட்டியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேச்சு பார்க்குற அந்த பார்வையில் எல்லாமே ஒரு கிளாரிட்டி, ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. சொசைட்டியில் நல்ல ஐடென்டிட்டி எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது. இது எல்லாமே நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல அந்த ஐடென்டிட்டி கிடைக்க ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு பயம் இருந்துச்சு. என்னடா இது, இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்ததே இல்லையே. ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி பார்க்குறவங்க பேசுகிறதா இருக்கட்டும், இன்வால்மெண்ட்டோடு என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நிறைய டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது, பிரேவ் கிடைச்சது. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இது எல்லாமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் தான் எனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம பார்த்துக்கணும். அது நம்மளுடைய ரொம்ப பெரிய ஒரு கடமை அப்படிங்கிறது நான் இதில் தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த பாடி அப்படிங்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. காட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த பாடியை நம்ம வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளின்டாக வச்சுக்கணும். ரொம்ப ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கட்டும், நல்ல நியூட்ரிஷன்ஸ் நிறைந்த ஒரு ஃபுட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. இது கிடைக்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னை விட்டு அந்த நான் வெஜிடேரியன் அப்படின்றது ஈஸியாக வந்து என்னால் முற்றிலுமே அதை வந்து தவிர்க்க முடிஞ்சது. இப்போ ஃபுல்லி பேஸ்டாக பிளான் பேஸ்ட் ஃபுட்டாகவே தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். சின்ஸ் இட்ஸ் பீன் 5 இயர்ஸாகவே நான் வந்து பியூர் வெஜிடேரியனாக இருக்கேன். அப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ், ஸோ பாடி வந்து அந்த தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதும், நம்மளுடைய இன்னர் செல்ஃபே நம்மளை வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதுவே வழிநடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு டவுட்ஸே இருக்காது, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற லைஃபாக கூட இருக்கட்டும், ஈவன் ஸ்பிரிச்சுவலாக கூட இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே வந்து ஈஸியாக நம்ம மெடிடேஷன் மூலிமா கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பை ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக நம்மளால் வாழ முடியும். ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்குள்ளே கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மினிமலைஸ்ட் லைஃப்குள்ளே வர ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு திங்ஸ் வாங்குறதா இருந்தால் கூட ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து வாங்க ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது எல்லாமே சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் நல்லா கிளாரிட்டியாகவும் நான் போட ஆரம்பிக்கிறேன். இதுதான் என்னோடய செகண்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் அந்த ஒரு நர்வஸ் இருக்கத்தான் செய்யுது. ஸோ போக போக நிச்சயமாக பெஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இதுதான் நான் என்னுடைய மெடிடேஷனில் வந்து இதுதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. என்னுடைய மெடிடேஷன்ஸில் நான் கிடைச்ச என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் இருந்த ஷாஹினுக்கும் இப்போ இருக்கிற ஷாஹினுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்ட்யூஷன்ஸ் எனக்குள்ள நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சயின்ஸ் வேறு,
ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி சயின்ஸ் வேறு ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறுங்கிற ஒரு இன்ட்யூஷனில் தான் நான் இருந்தேன். படிக்க படிக்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் தெரிஞ்சுது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிது. ஸோ எப்படி மெடிடேஷன் பண்ணணுங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நிச்சயமாக அதை ட்ரை பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் கூட ஓகே, நீங்கள் ஸ்லோலி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு நல்ல கிளாரிட்டியும் அந்த பீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டே வந்து உங்களுக்கு ஒரு பர்பஸ்ஃபுல் டேயாகவும் ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு டேவாகவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிடைக்கும். வாழ்க்கை நம்ம வாழ்கிறது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும். No, edit this. As a soul நம்ம இங்கே ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் நம்ம இந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணணும். அதுதான் ஸோ எல்லா சோல்ஸினுடைய ஒரு நோக்கமும் அதுதான். இதன் மூலிமா நம்ம வந்து நிறைய அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சீடாக இருக்கிறது இந்த மெடிடேஷன் தான். ஸோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய அந்த சேஞ்சஸ் நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. மீனிங்ஃபுல்லான லைஃப் வாழ ஆரம்பிப்பீங்க ஆட்டோமேட்டிக்காகவே. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.